இன்னொரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் வந்து அறிவு அவருடைய கைதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ட்வீட் போடுறாரு, அவருடைய அறிக்கைகள் வெளியிடுறாரு. அநீதிக்கு எதிராக ஒருத்தவங்க போராடுறாங்க, ஜனநாயகத்தாக ஒருத்தவங்க போராடுறாங்க அப்படின்னும் போது அவங்களை கைது செய்யறது யாரா இருந்தாலும் கண்டிக்கணும். அதுதான் ஒரு மாண்பு. ஆனா எனக்கு என்ன ஒரு கேள்வினா, ஏன் வந்து இன்னும் நீங்க ட்விட்டர்லயே வந்து இருக்கிறீங்க, வீதிக்கு வாங்க. போராட்டம் தீவிரமாடி இவங்க கையில எடுத்துட்டாங்க, டிஎம்கே கையில எடுத்து நாங்களும் வந்து நீட் எதிர்க்கிறோம் அப்படின்ற மாதிரி பண்ணாங்க. ஏன் அதெல்லாம் இப்ப பண்ணாம இருக்கிறாங்க? ராகுல் காந்தி அவர்கள் துண்டுகட்டாக தூக்கிட்டு போறாங்க, அது ரத்தம் சொட்ட சொட்ட அவர்கள் ஒரு பெரிய போராட்டம் நடத்துறாங்க. இல்ல, இது வந்து எல்லாருமே வந்து அந்த போராட்டத்தை வந்து யூஸ் பண்றாங்க. இப்போ காங்கிரஸோடைய அலுவலகத்தை இன்னைக்கு பிஜேபி வந்து முற்றுகையிட்டு பண்றாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேருக்குமான பாலிடிக்ஸா அது மாறுது. ஒரு பெண் வந்து பேட்டி கேட்டிருப்பாங்க, இங்க தேவையில்லாம முழக்கெல்லாம் எழுப்பப்படுது அப்படின்னு. என்ன முழக்கம் சொல்லுங்க, என்ன முழக்கம்? அந்த போராட்ட காலத்துல எப்படி டெல்லி போலீஸ் வந்து மாணவர்களை அடக்கி ஒடுக்குதோ, அதே போல இந்த ஏபிபி குண்டர்கள் வந்து உள்ள பூந்துருக்காங்க. உள்ள பூந்து அவங்க தான் வந்து மாணவர்களை வந்து தாக்குறாங்க. அந்த படத்துக்கு வெயிட் பண்றது எல்லாமே அந்த சிஎம் விஜயனுடைய ரசிகர் தான் வந்து வெயிட் பண்றாங்க. ரசிகர் மட்டும் இல்லையே, அமைச்சர்களும் வெயிட் பண்றாங்க. அந்த அமைச்சர்களும் அவங்களோட ரசிகர் தான். ஒரு பக்கம் இங்க மாணவர்கள் வந்து தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக போராடின்னு இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் நீங்க வந்து படத்தை எடுத்து அதை கொண்டாடணும்னு சொல்றது எவ்வளவு அயோக்கியத்தனமா இருக்கு. நீங்க இன்னொரு பக்கம் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணி மாணவர்கள் வந்து இந்த போராட்டத்தை காயடிக்கிறதுக்கான வேலையை செய்யக்கூடாது. ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா நீங்க நடந்துக்கிறதுக்கு அர்த்தமா இருக்கும். திருப்பி அடிக்கணும் தான் நான் சொல்றேன். ஏன்னா வந்து நாங்க வந்து ரவுடி கிடையாது, நாங்க எங்க உரிமைக்காக போராடுறோம். அப்ப நீங்க எங்களை அடிக்கும் போது நாங்க திருப்பி அடிக்கிறோம். அதே சமயத்தில் நீங்க போகும்போது போயிட்டு வாங்க வழி அனுப்பி வைக்கிறோம். கைக்கூலியா வந்து ஏவி விட்டு நீங்க மாணவர்கள் வந்து பண்றாங்க. மாணவர்கள் நீங்க என்னைக்குமே வந்து யார் மீதும் வன்மத்தை கக்கிற ஆள் கிடையாது. ஊடகம் எந்த அளவுக்கு வந்து மாணவருக்கு விரோதமா செயல்படுது அப்படின்றதான் காட்டுது. ஏன்னா 20 பேர் இறந்து போயிருக்காங்க. 20 பேர் இறந்து போயிருக்காங்கிறது எவ்வளவு பெரிய கொந்தளிப்பான ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் வந்து அவருடைய கைதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ட்வீட் போடுறாரு, அவருடைய அறிக்கைகள் வெளியிடுறாரு. எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய சரியா செயல்படுறாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். தேர்தலுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு ஆதரவா பல பாடல்களை எழுதி பாடி கொடுத்தவர் வந்து பாத்தீங்கன்னா அறிவு அவர்கள். அப்பேற்பட்டவருக்கு கைது பண்றதும் அதுக்கு எதிராக எதிர்கட்சி தலைவர் அறிக்கை கொடுக்கறதும் எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது வந்து யார் கைது செய்தாலும் அறிக்கை கொடுக்கறது வந்து ஆரோக்கியமான ஒரு செயல் தான். அது வந்து இன்னாரு அன்னாரு அப்படிலாம் இல்ல. அநீதிக்கு எதிராக ஒருத்தவங்க போராடுறாங்க, ஜனநாயகத்தாக ஒருத்தவங்க போராடுறாங்க அப்படின்னும் போது அவங்களை கைது செய்யறது யாரா இருந்தாலும் கண்டிக்கணும். அதுதான் ஒரு மாண்பு. அதுதான் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு வந்து அழகு. அதுதான் உதயநிதி ஸ்டாலின் பண்ணியிருக்கணும்னு சொல்றாரு, பண்ணியிருக்கிறேன்னு நான் பாக்குறேன். ஆனா எனக்கு என்ன ஒரு கேள்வினா, ஏன் வந்து இன்னும் நீங்க ட்விட்டர்லயே வந்து இருக்கிறீங்க, வீதிக்கு வாங்க. மக்கள் போராடிட்டு இருக்காங்க, மாணவர்கள் போராடிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட ஒரு மாணவர் அமைப்பு இருக்குது, அந்த மாணவர் அமைப்பு வந்து ஏன் இது வரைக்கும் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கல? அல்லது ஏன் நீங்க நினைச்சா தமிழ்நாடு முழுக்க நீங்க இருக்கிறீங்க, நீங்க எல்லாருமே ஒட்டுமொத்த கட்சியுமே இறங்கி வந்து நீங்க போராடலாம். அதெல்லாம் ஏன் பண்ணாம இருக்கிறாங்கன்ற ஒரு கேள்வி வந்து எழுது, இயல்பா எழுது. எங்க போனாங்க அப்படின்ற மாதிரி வந்து எழுது. அதனால வந்து போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கணும் எல்லாரும் அப்படின்றதான். இவங்க வந்து இது வரைக்கும் ஆதரவு தெரிவிக்காம இருக்கிறது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்து. பேரளவு தான் இவங்க வந்து நீட் எதிர்க்கிறோம் அப்படின்றது. ஏன்னா வந்து நீங்க அவங்களுடைய ஆட்சி காலத்துல ஜெகதீசன் வந்து இறந்து போனாரு. அப்போ வந்து போராட்டம் எந்த அளவு, அப்பயும் இதே மாதிரி போராட்டம் வந்து வெடிச்சுது எல்லா காலம். நானுமே அந்த அப்போ காலேஜ் படிக்கும் போது நானுமே அதை எதிர்த்து வந்து போராடி இருக்கிறேன். அப்போ என்னன்னா போராட்டம் தீவிரமாடி இவங்க கையில எடுத்துட்டாங்க, டிஎம்கே கையில எடுத்து நாங்களும் வந்து நீட் எதிர்க்கிறோம் அப்படின்ற மாதிரி பண்ணாங்க. ஏன் அதெல்லாம் இப்ப பண்ணாம இருக்கிறாங்க, ஏன் போராடாம இருக்கிறாங்க? நீங்க வந்து சூப்பரா பயன்படுத்தலாமே இதை. நான் என்ன சொல்றேன், நீங்க மக்களுக்காக கூட வந்து குரல் கொடுக்கணும் கூட அவசியம் இல்லை. நீங்க அதாவது நீங்க எதிர்கட்சி, உங்களுக்கு எதிரான ஒருத்தர் வந்து முதலமைச்சராக இருக்கிறாரு, அவர் வாயை திறக்காம இருக்கிறாரு. அப்ப இதெல்லாம் கண்டிச்சு வந்து நீங்க போராடலாம். அமைச்சர் சரத்து வந்து பதவி நீக்க செய்யணும்னு சொல்லிட்டு நீங்க மாணவர் அமைப்பு போராடினீங்க. ஆனா இப்ப வந்து மாணவருடைய உரிமைக்காக, மாணவருடைய எதிர்காலத்துக்காக வந்து போராடினு இருக்கிறாங்க. அதுக்கு வந்து போராடக்கூடாதா? இதுதான் நம்ம வைக்கிற ஒரு கேள்வி. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி அவர்கள் துண்டுகட்டாக தூக்கிட்டு போறாங்க, அது ரத்தம் சொட்ட சொட்ட அவர் வந்து பெரிய போராட்டம் நடத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் அவர் வந்து உள்ள இறங்கினதுக்கு அப்புறம் அது காங்கிரஸோட போராட்டமா மாறிடுச்சு, சிஜேபியோட போராட்டமா வெளியே தெரியல அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ஷன் நடக்குது. அது எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது வந்து எல்லாருமே வந்து அந்த போராட்டத்தை வந்து யூஸ் பண்றாங்க. ஒவ்வொரு கட்சி சார்ந்தவங்க வந்து இப்போ வந்து ஒரு போராட்டம் பொதுவாக நடக்குதுன்னா எல்லா கட்சி சார்ந்தவங்களும் வருவாங்க, ஆதரவு தெரிவிக்கணும்னு சொல்லுவாங்க. இது காங்கிரஸ் தான் பண்ணுது அப்படின்றலாம் வந்து அது வந்து அவங்களுடைய ஐடி விங்கோ அல்லது யாரோ செட் பண்ணி தான் வந்து நடத்தப்படுறதா நான் பார்க்குறேன்.
அங்க வந்து மாணவர்கள் போராடுறாங்க, மாணவர்களுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க. அந்த இடத்துல போய் ஆதரவு கொடுங்க. இல்ல நீங்க இருக்கிற நாடாளுமன்றத்துல வந்து அந்த கூட்டத்தொடர்ல என்ன பேச முடிஞ்சா பேசுங்க, எதிருங்க. அதெல்லாம் வந்து மாற்றுக்கிறதுல அவர் கைது செஞ்சதை வந்து நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். ஏன்னா எதிர்க்கட்சி தலைவர் அவரு வந்து மாணவருடைய கோரிக்கையாக தான் நிக்கிறாரு. அதை வந்து கைது செய்யறது, அவர் அடைக்கி ஒடுக்குறது அப்படின்றதெல்லாம் வந்து தப்பு. அது வந்து இந்த பிஜேபி அரசு எந்த அளவுக்கு கேவலமான ஒரு அரசுன்றதான் காட்டுது. இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, ராகுல் காந்தி போயிட்டு வந்து இப்ப அதாவது பிரதமருடைய அலுவலகத்தை வந்து முற்றுகையிட்டாங்க. இப்போ காங்கிரஸோடைய அலுவலகத்தை இன்னைக்கு பிஜேபி வந்து முற்றுகையிட்டு பண்றாங்க. இப்ப இவங்க 2 பேருக்குமான பாலிடிக்ஸா அது மாறுது. இப்ப அந்த போராட்டம் மாணவர்கள் போராட்டங்கிறாங்க, அது வந்து போக்கஸே ஆகல. புரியுதுங்களா? இது டைவர்ட் பண்றாங்க. நீ பெருசா நான் பெருசா கட்சி மோதல் உருவாகுது. யாரும் கட்சியை திறந்து கட்சியை கடந்து மாணவர் கோரிக்கையாக வந்து நில்லுங்க, மாணவருக்கு வந்து ஆதரவு தாங்க. அந்த போராட்டத்தை இன்னும் எப்படி வந்து வீரியப்படுத்துறது, அது இன்னும் எப்படி வந்து பெருசா ஆக்குறது, அதுக்கு ஏதாவது உங்களால முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுங்க. மாறாக வந்து அரசியல் தன்னுடைய கட்சிக்கான அரசியலை வந்து மாத்தாதீங்க அப்படின்றதான் நான் சொல்றேன். சரி தோழர், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் மீடியாஸ் அந்த இடத்துல எதற்கு வந்து பாகிஸ்தான்ல இருந்து உங்களுக்கு எவ்வளவு காசு கொடுத்தாங்கன்னு சொல்லி அங்க போராடக்கூடிய மாணவர்கள்கிட்டே கேட்குறாங்க. அந்த மீடியாஸ் எல்லாமே வந்து பொய் அலிகேஷனை வைக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மாணவர்கள் எதிர்க்க இருந்து அவங்க எதிர்க்கவே பேசுறாங்கன்னு சொல்லி ஒரு வீடியோஸ்லாம் போறாங்க. அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? இல்ல அதெல்லாம் வந்து பிஜேபியோட மீடியா தான். நீங்க வந்து அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய நிறுவனர் அபிஜித் அவர் வந்து ஒரு பெண் வந்து பேட்டி கேட்டிருப்பாங்க. இங்க தேவையில்லாம முழக்கெல்லாம் எழுப்பப்படுது அப்படின்னு. என்ன முழக்கம் சொல்லுங்க, என்ன முழக்கம் சொல்லுங்க நோன்னு கேட்பாரு. அப்போ வந்து இன்குலாப் ஜிந்தாபாத் சொல்றாங்க அப்படின்னு அப்ப அம்பலப்படுத்திருப்பாரு. அப்ப இவங்களுக்குலாம் இன்குலாப் ஜிந்தாபாத்ன்றதே இவங்களுக்குலாம் வந்து அச்சத்தை தருது அப்படின்றதுதான். அப்ப இவங்களுடைய அதிலே தெரியுது இவங்க யாருடைய மீடியா, எதுக்காக வந்திருக்கிறாங்க, அவங்களுடைய சித்தாந்தம் என்ன அப்படின்றது. குறிப்பா வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த போராட்ட காலத்துல எப்படி டெல்லி போலீஸ் வந்து மாணவர்களை அடக்கி ஒடுக்குதோ அதே போல இந்த ஏபிபி குண்டர்கள் வந்து உள்ள பூந்துருக்காங்க. உள்ள பூந்து அவங்க தான் வந்து மாணவர்களை வந்து தாக்குறாங்க. போராடுற ஜனநாயக வழியில போராடுற மாணவர்கள் வந்து தாக்குறாங்க. இது ஒரு பக்கம் வந்து அந்த குண்டர்களை இறக்கி விட்டு அந்த போராட்டத்தை வந்து கலைக்கிறதுக்கான முயற்சி. இன்னொரு பக்கம் மீடியாவை இறக்கி விட்டு இது வந்து கலவரமா வந்து மாத்துறதுக்கான வேலையை ப்ரொஜெக்ட் பண்றாங்க. இங்க தவறான போராட்டம் நடக்குது அப்படின்ற மாதிரி வந்து இங்க தவறான முழக்கங்கள் எழுப்பப்படுதுன்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ட் வந்து அவங்க பண்றதுக்கு பாக்குறாங்க. ஆனா எல்லாத்தையும் கடந்து அதை அம்பலப்படுத்தி அந்த போராட்டம் இன்னைக்கு சிறப்பா நடக்குது, எல்லாரையும் எதிர்கொண்டு வீரியமா நடக்கும் அப்படின்றதான் அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதை ஆதரிச்சு எல்லா மாநிலத்திலும் இன்னைக்கு போராட்டம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா, தமிழ்நாட்டு இளைஞர்கள் அவங்க எல்லாருமே இப்போ ஒரு படத்தோட வெளியீட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பாக்குறது எப்படி இருக்கு? இல்ல தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த இளைஞர்கள் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா வந்து தமிழ்நாட்டுல போராட்ட புரட்சி நடந்திருக்கு, இளைஞர்களுடைய மாற்றம் தான் இப்ப நடந்திருக்கு, இளைஞர்களுடைய ஆட்சி நடக்குதுன்னு சொல்றாங்க. இப்ப தமிழ்நாட்டோட இளைஞர்களும் அதுக்கு பொறுப்பு தானே? இல்ல தமிழ்நாட்டு இளைஞர்கள் பொறுப்புனா எல்லாரும் போராடல, எல்லாரும் அந்த படத்துக்காக வெயிட் பண்ணல நான் சொல்றேன். ஜனநாயகத்தை விரும்புகின்ற, மற்றவங்க மீது அக்கறைப்படுகின்ற, தன்னோட எதிர்காலத்து மீது அக்கறைப்படுகின்ற மாணவர்கள் தான் நீங்க போராடுறாங்க. போராடுறவங்களும் மாணவர்கள் தான். ஜனநாயகனை விரும்புறவங்களும் மாணவர்கள் தான். இல்ல அதுதான் நான் சொல்றேன். ஜனநாயக படம்ன்றது வேற, இந்த ஜனநாயக போராட்டம் என்றது வேற. இது என்னுடைய அடிப்படை உரிமைக்கானது, இதனுடைய கல்வி உரிமைக்கானது, இது என்னுடைய வாழ்வாதாரத்துக்கானது. இது ஆதரிச்சு இன்னைக்கு சென்னையில நீங்க பாக்குறீங்க எத்தனை இளைஞர்கள் போராடுறாங்கன்றது. அந்த படத்துக்கு வெயிட் பண்றது எல்லாமே அந்த ரசிகர், சிஎம் விஜயனுடைய ரசிகர் தான் வந்து வெயிட் பண்றாங்க. இது வந்து என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா, ரசிகர் மட்டும் இல்லையே அமைச்சர்களும் வெயிட் பண்றாங்கல்ல. அந்த அமைச்சர்களும் அவங்களோட ரசிகர் தான். அமைச்சராக இருக்கிறவங்க யாரெல்லாம் யாரு அவர் ரசிகரா இருந்தா அது வந்து நீங்க ஒன்னும் கட்சியா இல்ல ரசிகர் மன்றமா என்னன்னு நமக்கு தெரியல. ஏன்னா வந்து ஒரு படத்தை, ஒரு அரசாங்கம் ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகுது, ஒரு அமைச்சர் சொல்றாரு அந்த படத்தை திருவிழா போல கொண்டாடுங்க, பயங்கரமா கொண்டாடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஒரு பக்கம் இங்க மாணவர்கள் வந்து தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக போராடின்னு இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் நீங்க வந்து படத்தை எடுத்து அதை கொண்டாடுன்னு சொல்றது எவ்வளவு அயோக்கியத்தனமானது. அது இந்த போராட்டத்தை நீர்த்து போக செய்வதற்கான ஒரு முயற்சி, இந்த போராட்டத்திலிருந்து திசை திருப்பதற்கான ஒரு முயற்சி. இது இயல்பிலே பிஜேபிக்கு துணை போவோம், பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு துணை போவோம். பிஜேபிக்கு ஆர்எஸ்எஸ்க்கு துணையா வந்து சிஎம் விஜயும் அந்த டிவிகே கட்சியும் வந்து செயல்படுதா அப்படின்ற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. நான் வந்து இளைஞர்கள் என்ன சொல்ல விரும்புறேன்னா, ஜனநாயகம் படம் இன்னைக்கெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம். ஆனா இன்னைக்கு வந்து மக்கள் போராடிட்டு இருக்காங்க, மாணவர்கள் போராடிட்டு இருக்காங்க. எதிர்கால சமுதாயம் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்குது. அப்ப அவங்களாம் பாதுகாக்கிறதுக்காக நடத்தப்படுகின்ற ஒரு போராட்டம், கல்வியை உரிமையை பெறுவதற்காக நடத்தப்படுற ஒரு போராட்டம். இந்த போராட்டத்துல வந்து மாணவர்கள் இளைஞர்கள் வந்து பெரும்பாலும் கலந்துக்கணும், ஒன்று சேர்ந்து குரல் கொடுக்கணும், இந்த தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும், நீட்டு ரத்து செய்யற வரைக்கும் இந்த போராட்டத்தை வந்து நம்ம தொடங்கணும் அப்படின்றது தான் அந்த கோரிக்கை நான் மாணவர்கள் வைக்கிறேன். அதே சமயம் விஜய் வந்து என்ன பண்ணும், சிஎம் விஜய் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த படத்தை வந்து தள்ளி போறது, ரிலீஸ் பண்றது அப்படின்றதான் கரெக்டா இருக்கும். அதுதான் வந்து
ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக நீங்கள் நடந்துக்கிறதுக்கு அர்த்தமாக இருக்கும். ஏன்னா இங்கே மாணவர்கள் எல்லாம் போராடிட்டு இருக்காங்க. நீங்கள் இன்னொரு பக்கம் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணி மாணவர்கள் வந்து இந்த போராட்டத்தை காயடிக்கிறதுக்கான வேலையை செய்யக்கூடாது. அப்படி செஞ்சீங்கன்னா மாணவர்கள் அதுக்கான எதிர்வினை ஆற்றுவாங்க. அது மாணவர்கள் உங்களுக்கு எப்படி பதில் சொல்லணுமோ அப்படியும் பதில் சொல்லுவாங்கன்றத வந்து சொல்லி இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அந்த தடியடிலாம் நடந்து முடிஞ்சு இரவு அந்த பணி முடிஞ்சு அவங்க டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காவல்துறையினர் எல்லாருமே வந்து வெளியே போகிறாங்க. அப்படி போகும்போது அவங்க எல்லாருக்கும் கைத்தட்டி வழி அனுப்பி வைக்கிறாங்கல்ல, அதை எப்படி பார்க்க முடியுது உங்களால்? இல்லை, யார் கைத்தட்டி பண்ணுறாங்க? அதே மாணவர்கள் தான், சிஜேபியினர் அங்கே போராட்டம் பண்ணாங்க இல்லையா, அவங்களே கைத்தட்டி வெளியே வழி அனுப்பி வச்சாங்க. இல்லை, அதுதான் நீங்கள் வன்மத்தை கக்கினாலும் நாங்கள் வந்து வன்மத்தை கக்க மாட்டோம் அப்படின்றதான் காட்டுறாங்க. இப்போ என்னன்னா அவங்க போறதுன்றது நமக்கு வந்து ஒரு சாதகமான ஒரு செயல். ஏன்னா காவல்துறை தான் வந்து நம்மளை அடக்கி ஒடுக்கின்னு இருக்குது. நீங்க வந்து திருப்பி அடிக்கவும் செஞ்சிருக்கிறாங்க, திருப்பி அடிக்கணும் தான் நான் சொல்றேன். ஏன்னா வந்து நாங்க வந்து ரவுடி கிடையாது, நாங்க எங்க உரிமைக்காக போராடுறோம். அப்ப நீங்க எங்களை அடிக்கும் போது நாங்க திருப்பி அடிக்கிறோம். அதே சமயத்தில் நீங்க போகும்போது போயிட்டு வாங்க, நான் வழி அனுப்பி வைக்கிறோம். நாங்க எல்லாரையும் வந்து மதிக்கிறோம், நாங்க எல்லாரையும் ஒன்னாதான் பாக்குறோம் அப்படின்றதான். நீங்க தான் அது அவங்களுடைய வேலைன்ற பேர்ல கைக்கூலியா வந்து ஏவி விட்டு நீங்க மாணவர்கள் வந்து பண்றாங்க. மாணவர்கள் நீங்க என்னைக்குமே வந்து யார் மீதும் வன்மத்தை கக்கிற ஆள் கிடையாது. அதுதான் வந்து அந்த காட்சியில நம்ம பார்க்க முடியும். அது அப்புறம் அது மட்டும் இல்லாம ரோஜா பூவை எடுத்துட்டு போய் அடிக்க வராங்க, அவங்க எதிர்க்க எடுத்துட்டு போய் ரோஜாவை நீட்டுறாங்க. இன்னும் பல்வேறு இடங்கள்ல பெண்கள் மீது வன்முறையான ஒரு இது வருது. அபிஜித் தீப்தி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மன்னிப்பு கேட்கிறார். 20 பேர்கிட்ட இறந்துருக்காங்க, அது மட்டும் இல்லாம அதுக்கு நான் தான் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி பொறுப்பேற்றுக்கிறார். அதெல்லாம் எப்படி பார்க்க முடியுது? இப்போ இந்த ரோஜா கொடுக்கறது இருக்கட்டும் சரி, இந்த மாதிரி காவல்துறை அனுப்பி வைக்கிறது, இதெல்லாம் வந்து அவங்க ஒரு போராட்ட வடிவமா எடுக்கிறாங்க. அதுதான் நாங்க அன்பை தான் வெளிப்படுத்துறோம், நாங்க வந்து அப்படிதான், அதுதான் வந்து அது ஒரு போராட்ட வடிவமா தான் நான் பாக்குறேன். அது அப்படிதான் வந்து எடுக்கிறாங்க. அதே சமயம் வந்து 20 பேர் இறந்து போனாங்க அப்படின்னு சொன்னீங்களே, அவர் அபிஜித் சொல்லியிருக்காரு. ஆனா இது வரைக்கும் எந்த மீடியாலும் அது பேசப்படல. எந்த அளவுக்கு இந்த போராட்டத்தை வந்து மறைக்கிறாங்க, ஊடகம் எந்த அளவுக்கு வந்து மாணவருக்கு விரோதமா செயல்படுது அப்படின்றதான் காட்டுது. ஏன்னா 20 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. 20 பேர் இறந்து போயிருக்கிறாங்கிறது எவ்வளவு பெரிய கொந்தளிப்பான ஒரு விஷயம். அது வெளி உலகத்துக்கு வந்தா எந்த அளவுக்கு வந்து இன்னும் இம்பாக்ட் ஏற்படுத்தும். அப்ப இது மறைக்கிறது அப்படின்றது வந்து வன்மையா கண்டிக்கத்தக்கது. ஊடகம் வந்து நெறியா வந்து செயல்படணும் அப்படின்றதான், அறம் சார்ந்து செயல்படணும் அப்படின்றதான். அந்த 20 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. இது வந்து ஒன்றிய அரசு இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். ஏன்னா அவங்க வந்து யார்? அவங்க இந்த இந்திய நாட்டினுடைய குடிமக்கள் தான். தன்னுடைய கல்வி உரிமைக்காக போராடினவங்களை எப்படி வந்து நீங்க சாவடிக்க முடியும்? எப்படி நீங்கள் அடிக்க முடியும்? இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமானது, இது எவ்வளவு பெரிய ஜனநாயக விரோதமானது அப்படின்றது தான். அப்ப இது வெளி உலகத்தை கொண்டு வரணும், இன்னும் நம்ம ஆதரவு தரணும். ஆனா மாணவர்கள் 20 பேர் இறந்து போனாலும் இன்னும் உறுதியா தானே இருக்கிறாங்க. ஆமா, தன்னுடைய கொள்கையில தான் ஏற்றுக்கொண்ட அந்த போராட்ட களத்துல நீ பதவி விலகே ஆகணும் அப்படின்றதுல வந்து உறுதியா இருக்கிறாங்க. என்னுடைய கல்வி காக்கப்படணுன்றதுல உறுதியா இருக்கிறாங்க. 20 பேர் இறந்தாலும் சரி, எத்தனை பேர் இறந்தாலும் சரி, எங்களுடைய போராட்டம் வந்து தொடரும்ன்றதான் வந்து அந்த மாணவர்கள் நம்ம காட்டுறாங்க அப்படின்றது. சரி தோழர், இது வரைக்கும் அங்க உள்ள நடந்திருக்கக்கூடிய விஷயங்களையும் உள்ள இருக்கக்கூடிய ஆழமான புரிதல்களையும் பெருமளவுல பேசுறீங்க. உங்க நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு இந்த பேட்டி கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. நன்றி.